Hey guys, welcome back to the channel Random Tarot Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா for further more detailed personal reading நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான டாபிக் பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு உண்டான டாபிக் வாட் இஸ் நியர் ஃபியூச்சர். ஓகேங்களா, நியர் ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 உங்களோட பைல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த பைல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீப் இன்ஹேல், ஒரு டீப் எக்ஸேல் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் ஒரு டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் எடுத்துட்டு உங்களோட பைலோட நம்பரை வந்து மனசில் நினைங்க. நம்பர் 1 சூஸ் பண்ணலாமா, நம்பர் 2 சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பைல் நம்பர் 1க்கு உண்டான ஷஃபிள் போயிடலாம். ஓகேங்களா, ஸோ பைல் நம்பர் 1 வாட் இஸ் நியர் ஃபியூச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி நியர் ஃபியூச்சர் என்ன வரப்போகுது அப்படின்றதுக்கு வந்து உங்களோட பிரபஞ்சம் கிட்ட வந்து உங்களோட யூனிவர்ஸ் கிட்ட உங்களோட ஏஞ்சல்ஸ் கிட்ட ஒரு ப்ரேயர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கிரவுண்டடா இருங்க while receiving this மெசேஜ். ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப லைக் எக்ஸாக்டா உங்களுக்கு மெசேஜஸ் கிடைக்கும். கன்ஃபியூஸ்டா இல்லாம கிரவுண்டடா நான் சொன்ன மாதிரி அந்த பிரெத் எடுத்து பைல சூஸ் பண்ணீங்கன்னா ரெசனேஷன் இன்னும் நல்லாவே உங்களுக்கு ஆகும். ஸோ பைல் நம்பர் 1க்கு வாட் இஸ் நியர் ஃபியூச்சர், த யூனிவர்ஸ் மெசேஜ் அண்ட் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ். So what is near future in pile number 1's life, relationship, family, friendship, job. ஸோ ஜாப் அப்படின்னும் போது ஐ ஹாவ் காட் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஜாப்ல வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸோ இல்லை வந்து ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ அங்கீகாரமோ லைக் ஒரு அவார்ட் ஆர் அப்ரிசியேஷன். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னும் பொழுது அதில் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் அந்த கார்டு எதோட ரெசனேட் ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். வாட் இஸ் இன் நியர் ஃபியூச்சர் மீன்ஸ் மணி அபேண்டன்ஸ் கண்டிப்பா இருக்கு. பைல் நம்பர் 1 ஐ கிளைம் மை அபேண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. சரிங்களா, சரி, ஓகே. ஒரு பெண்ணால வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஒரு கேர்ளால, ஒரு கேர்ள் ஆர் அ விமன் லைக் நல்ல ஒரு மேரீடு விமன் ஆர் அ சிங்கிள் மதர் ஆர் வந்து உங்களோட பர்சனோட மாமியார் யாராக வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு ஹஸ்பண்டோட நிறைய கான்டாக்ட் இல்லாத பர்சனாக இருக்கலாம், ஒரு விடோவா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவங்களால யூ ஆர் கோயிங் த்ரூ அ சர்க்கிள் பேட்டர்ன் இன் லைஃப். உங்களால வந்து அட் அ டைம்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் உங்களோட ஜாபையும் உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, மேனேஜும் பண்ண முடியல. ஒரு பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இல்லை. ஓகேங்களா, அந்த காம்ப்ளிகேட்டட் மைண்ட்னால உங்களால உங்களோட ஜாப்லயோ எக்ஸாம்ஸ்லயோ உங்களோட கெரியர்லயோ உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கெரியர்ல டவுன்கிரேட் ஆகுது. பட் உங்களுக்கு நியர் ஃபியூச்சர்ல இப்போ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் கொடுக்க போறது ஃபர்ஸ்ட் மணி அபண்டன்ஸ். அதை கொடுத்துட்டு தே ஆர் நவ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் அந்த கார்மிக் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து உங்க பர்சனால வந்து காயப்படுத்தப்பட்டிருப்பீங்க. நியர் ஃபியூச்சர்ல அந்த காயத்துக்கு மருந்து இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா எஸ் 2 of wands. உங்களுக்கு நீங்க பிரேக்அப் சிச்சுவேஷன்ல இருக்கலாம் ஆர் எல்ஸ் யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் அன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ரிலேஷன்ஷிப்போ இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு மேல இருக்கிற நம்பிக்கையே உங்களுக்கு போயிட்டு இருக்கலாம். பைல் நம்பர் 1 எஸ், ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசினதுனால இல்ல ரொம்ப ஹார்ஷா வந்து உங்களை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டதுனால உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்னாலே இப்படிதான் இருக்குமோ, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பாசம் கொடுத்துட்டாலே அவங்களுக்கு அடிமையா தான் இருக்கணுமோ அப்படின்ற எண்ணத்துல இருந்த நீங்க பாசம் கொடுத்து கொடுத்து பழகின நீங்க இப்ப ரிசீவ் பண்ண போறீங்க. ஸோ அதுதான் சொல்றேன், அபாண்டன்ஸ். எஸ், நீங்க வந்து ஒரு டிவைன் ஃபெமினைனை உங்க லைஃப்ல வந்து மீட் பண்ண போறீங்க. அதாவது
ஒரு ஃபெமினைன் வந்து ரொம்ப ஹாஷா அவங்க வார்த்தையிலேயே கொண்டுடுவாங்க மேம், பேசியே கொண்டுடுவாங்க, ரியாக்ஷன்லேயே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்த ஆள் கிட்ட இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே வெறுத்த நீங்கள் வந்து எப்படி ஆக போறீங்க மீன்ஸ் ஒரு டிவைன் ஃபெமினைன். அதாவது ரிலேஷன்ஷிப்னா இப்படிதான் இருக்குமா, பெண்கள்னா இப்படிதான் இருப்பாங்களா, இப்பதான் நான் இதையே உணர்றேன் அப்படின்னு போறீங்க. லைக் உங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னங்க தேவை, ஒரு 3 வேளை சோறு, இருக்க இருப்பிடம், உண்ண உணவு, உடுக்க உடை, ஒரு மன நிம்மதி. அந்த மன நிம்மதி எங்க இருந்து வருதுன்னா வீட்டுல இருந்து தான் வருது. அப்போ உங்களோட குடும்பம் சரியாக போகுது. ஃபர்ஸ்ட் மணி அபண்டன்ஸ், செகண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனோட அபண்டன்ஸ். மேனிஃபெஸ்டேஷன் என்ன, லவ்வா இருக்கலாம், நிம்மதியான வாழ்க்கையா இருக்கலாம், மனைவி சிடுன்னு இருக்காங்க, மனைவி சரியாகணும்னு இருக்கலாம். ஓகேங்களா, அப்படியே டோட்டல் பேட்டர்னா அப்சைட் டவுனா வந்து எல்லாம் பாசிட்டிவா மாற போகுது. ஸோ அபண்டன்ஸ் அப்படின்றத கண்டிப்பா நீங்க வந்து கிளைம் தான் பண்ண போறீங்க. சரிங்களா, சரி பைல் நம்பர் 2ஓட ரீடிங் போயிடலாம். ஸோ நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். பைல் நம்பர் 2ஓட ரீடிங். பைல் நம்பர் 2, ஆர் யூ ரெடி ஃபார் யுவர் மெசேஜ்? உங்களோட மெசேஜை ரிசீவ் பண்ண நீங்க தயாராக இருக்கீங்களா? எஸ். வாட் இஸ் நியர் ஃபியூச்சர்? அவங்க பைல் நம்பர் 1க்கு செம்ம பிளெஸிங்ஸ் கிடைச்சிருச்சு. பிளெஸிங்ஸ் மட்டும்தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கிடைக்கணும்னு கிடையாது, மெசேஜஸும் கிடைக்கலாம். உங்களுக்கு ப்ரிகாஷன்ஸ், ஏதாவது ஒரு தடங்கள் வரப்போகுது அப்படின்னமோ அதுக்கு முன் எச்சரிக்கையாக உங்களுக்கு. ஓகே, நிறைய கார்ட்ஸ் சொல்லிருக்காங்க, அவங்கள விட நீங்க அதிர்ஷ்டசாலி. ஓகே, அ சடன்லி எண்டட் ரிலேஷன்ஷிப் ஒன்று ரீகான்சிலியேஷன் ஆகலாம். கிளைம் பண்ணுங்க, உங்களோட எனர்ஜிஸை கிளைம் பண்ணுங்க. அதாவது ரொம்ப நாள் லாங் டேர்மா இருந்த ரிலேஷன்ஷிப், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் சடனா முடிஞ்சிருச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் முடியும்னு நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. லைக் சண்டை ரொம்ப நாளாவே சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம், எப்பயோ முடிய போறதுதான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. வெரி 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 லவ்ல பாண்டா இருந்தவங்களுக்கு சடனா இந்த விஷயம் நடந்திருக்கு. பட் the universe and angels are ready to give you back another chance in your relationship. So பண்ண தப்பே திருப்ப பண்ணாதீங்க, திருத்திப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பைல் நம்பர் 2க்கு கம்ப்ளீட் ரீகான்சிலியேஷன். ஒரு டவர் சிச்சுவேஷன் இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வரணும். அதாவது அப்படி லைட் கான்டாக்ட் அப்படிலாம் கிடையாது, கம்ப்ளீட்டா வெளியில வந்துட்டு கம்ப்ளீட் பிரேக்கப் சிச்சுவேஷன், நோ கான்டாக்ட் கிடையாது, பிரேக்கப்பே ஆயிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லைங்களா. ஆன் அண்ட் ஆஃப்லாம் கிடையாது, பிரேக்கப்பே ஆயிட்டு. பட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் நிரம்பி வழியக்கூடிய லவ், எமோஷன்ஸ், கனெக்ஷன்ஸ், ரீகான்சிலியேஷன்ஸ். வாவ், பியூட்டிஃபுல். அதாவது உங்களோட இது கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா, எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு. பார்ப்போம், கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இது ஒரு சைக்கிள் பேட்டர்ன் மாதிரி போகுமா? No, it's not a karmic relationship. It might be your second relationship. இது வந்து உங்களுடைய இரண்டாவது முறையான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பிகாஸ் பாஸ்ட்ல வந்து ரொம்ப பேம்பர் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அடக்குமுறையை சந்திச்சிருக்கீங்க. ஓகேங்களா, அந்த அடக்குமுறையில இருந்து பாஸ்ட் தான் நல்லா இல்ல, பிரசன்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு there is a reconciliation and there is a beautiful love is going to explode. வெடிக்க போகுது. அதாவது எப்படி அந்த டவர் வெடிச்சு செதறி சுக்குநூறா உடைஞ்சதோ அந்த மாதிரி பல மடங்கா லவ் வெடிச்சு செதற போகுது. ஸோ ரீகான்சிலேஷனும் மறக்காம டைப் பண்ணி உங்களோட எனர்ஜிஸை கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2. அது இல்லாம என்ன ஃபியூச்சர்ல இருக்குன்னு பார்ப்போம். நாட் ஒன்லி ரீகான்சிலேஷன், அது இல்லாம என்ன உங்களுக்கு நியர்பை ஃபியூச்சர்ல இருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம். நிறைய செட் ஆஃப் கார்ட்ஸ் ஐ ஹேவ் டு சீ. ஓகே, மேரேஜ், கமிட்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ்லாம் தேவையே கிடையாது, ஃபினான்ஸ்லாம் போதுமான அளவு என்கிட்டயே இருக்கு மேம், எனக்கு என் பர்சன் திரும்ப வந்தா போதும் அப்படின்னு இருக்கீங்களா? ஸோ யூ ஆர் ரிசீவிங் யுவர் கமிட்மெண்ட். சிங்கிளா இருந்த உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, லைக் ரீகான்சிலியேஷனுக்கு. ஆல் கார்டு ரிலேட்டட் டு மேரேஜ், எவ்ரி கார்டு ரிலேட்டட் டு மேரேஜ். நீங்களே பாருங்க, நான் அப்படியே எடுத்து காட்டுறேன், கொட்டின கார்டு எடுத்து அப்படியே காட்டுறேன். 2 of Wands, சோல்மேட் கனெக்ஷன். கார்மிக் சோல்மேட் கிடையாது, சோல்மேட் கனெக்ஷன். ஆனா கார்மிக்கா அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வர்ற அளவு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை புரட்டி போட்டுருச்சு. பட் நவ் இட்ஸ் ஆல் கோனா எண்ட். நியர்பை ஃபியூச்சர்ல ஆல் கோனா எண்ட். எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எல்லா சைக்கிளையும் ஒட்டச்சு தள்ளி கடைசியா கமிட்மெண்ட்ல ஒரு மேரேஜ்ல போய் முடிக்கிறீங்க.
What an energy. What, oh my God. You are so blessed to receive this kind of abundance from the universe, from the angels. So blessed. So blessed. Pile number 2, you were very blessed. பணம் சம்பாதிச்சுக்கலாம். பணம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்ல மாட்டேன். போதுமான அளவு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு மேம் எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு தேவை என்னோட ரிலேஷன்ஷிப், எனக்கு தேவை என்னோட மன நிம்மதி. யார் யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க? ஸோ யூ gonna get that. File number 2, you gonna get that. Beautiful. ஸோ pile number 1, pile number 2 என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. அண்ட் ஹென்ஸ் இஸ் ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகாத எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.